நாம் தொழுதால் மட்டும் சொர்க்கமா, அல்லது நாம் நோன்பு நோற்றால் மட்டும் சொர்க்கமா, அல்லது நாம் ஹஜ்ஜு உம்ராக்கள் ஜக்காத்துகள் இது போன்றவை செய்வதனால் மட்டும் சொர்க்கமா என்று கேட்டால் நிச்சயம் அல்ல. எந்த ஒரு நபர் தான தர்மம் செய்து வருகின்றாரோ அந்த நபருக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்குகின்றான். உதாரணமாக விபச்சாரம் செய்தால் என்ன சட்டம்? விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணையும் 100 சாட்டை அடி அடிக்க வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் விபச்சாரம் செய்த ஒரு விபச்சாரி பெண்மணி தாகித்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினால் அந்த ஒரு சிறிய தர்மத்தின் காரணமாக அவ்வளவு பெரிய பாவம் செய்த விபச்சாரியினுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டு அந்த விபச்சாரிக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கினான் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய இந்த சிறிய சிறிய தான தர்மத்தில் அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு சிறப்புகளை வைத்துள்ளான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் நம்முடைய பொருட்களில் இருந்து அதிகமான பொருட்களை தான தர்மம் சதக்காக்கள் வழங்கி அல்லாஹு தாலா எந்த சொர்க்கத்தை வாக்களித்துள்ளானோ அப்படிப்பட்ட சொர்க்கத்திலே செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.